Hi everyone, welcome to Ilm Easy Learn. Today we are going to discuss about the topic Hospital Management and Information System. So, definition of HMIS, it is defined as an comprehensive. Comprehensive அப்படின்னு சொல்லும் போது it is a collection or including all the information. So this is the information system. So computer utilization பண்றனால information system அப்படின்னு சொல்றோம். இந்த information system எல்லாத்தையுமே integrate பண்றோம். அந்த information system from the all the departments. So department in the sense, so what is the use of it அப்படின்னா to manage the administrative, financial and logistical operations of a hospital. So finally, my HMIS, it is a comprehensive integrated information system. So in the information வந்து எங்கிருந்து எனக்கு கிடைக்குதுன்னா administration, financial and logistical operations in a hospital. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சிமிலர் டு ஹாஸ்பிட்டல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஹெச்ஐஎஸ் மாதிரி இருக்கும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐஎஸ் அப்படின்றப்ப கிளினிக்கல் டேட்டா, பேஷண்ட்டோடைய டீட்டெயில்ஸ், பேஷண்ட் கேர் ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே இன்க்ளூடடாக இருக்கும். பட் ஹெச்எம்ஐஎஸ் வந்து ஒன்லி த பிஸ்னஸ் அண்ட் தென் மேனேஜரல் சைட் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ ஹெச்எம்ஐஎஸ் வில் பி கம்மிங் அண்டர் த ஹெச்ஐஎஸ். மோகன் பான்சல் அண்ட் ஆர்டி லீ வந்து ஹெச்எம்ஐஎஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. ஸோ ஹவு தே ஆர் டிஃபைனிங்னா எனக்கு வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாமே ஆப்டிமைசேஷன் பண்ணும். லைக் மோஸ்ட் மேக்ஸிமம் எஃபிஷியண்ட்டாக நான் யூட்டிலைசேஷன் பண்ணணும். அட் த சேம் டைம் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாம் மானிட்டரிங் அண்ட் தென் இன்டர்னல் எஃபிஷியன்சி வந்து ஹைலி இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ தீஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாம் நான் பண்ணணும்னா ஹெச்எம்ஐஎஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இட் ஆஃபர்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் tools for hospital administrator to make a data driven decisions. ஒரு blinded decisions இல்லாம each and everything எனக்கு இருக்கக்கூடிய டேட்டா ப்ரூவன் டேட்டா வச்சு டெசிஷன் மேக்கிங்கா இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ். ஸோ ஹெச்எம்ஐஎஸ் உடைய அப்ஜெக்டிவ், வாட் இஸ் த கோல் ஆஃப் இட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். லைக் ஃபர்ஸ்ட் டே ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், செகண்ட் டே வேற ஒரு பர்ஃபார்மன்ஸ், அப்படி இல்லாமல் ஆல் டுகெதர் எப்பயுமே ஸ்ட்ரீம்லைனாக ஒர்க் பண்ணணும். அப்படின்னா ஹெச்எம்ஐஎஸ் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எஃபிஷியன்ட் ஃபினான்ஷியல் அண்ட் தென் ஹியூமன் ரிசோர்ஸ் கண்ட்ரோல். எனக்கு இருக்கக்கூடிய ஸ்டாஃபிங்காக இருக்கட்டும், லைக் அதர் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுற ஃபேக்கல்ட்டிஸ் எவ்ரி ஒன் வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸ் கண்ட்ரோல் அண்ட் தென் ஃபினான்ஷியல் வந்து எஃபிஷியண்ட்டாக யூட்டிலைசேஷன் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பாலிசி டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா த்ரூ ரிப்போர்ட்டிங் அண்ட் அனலிட்டிக்ஸ் ஒன்லி பாசிபிள். ஸோ திஸ் வில் பி ஹெச்எம்ஐஎஸ் வில் பி ஹைலி சப்போர்ட்டிங் இட். அண்ட் தென் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே சென்ட்ரலைஸ்டு பண்ணும் அப்படின்னாவே I need this HMIS. So finally HMIS plays a very important role in the hospital. ஸோ இதில் சில மாடியூல்ஸ் இல்லைனா ஹெச்எம்ஐஎஸ்ன்றதே அவங்களே ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் மாதிரி மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தே வில் கால் இட் அஸ் லைக் ஹெச்ஆர்எம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ வந்துட்டு ஃபிசிஷியன்ஸ், தட் இஸ் ஸ்டாஃப் வந்து ஷெடியூலிங் பண்ணுறது, அவங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எந்த டைமில் எந்த ஸ்பெஷலிஸ்ட் வந்து விசிட் பண்ணணும், அதே மாதிரி மார்னிங் அண்ட் தென் டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் இதெல்லாம் பிளானிங் பண்ணுறதுக்காக என்னுடைய ஹெச்ஆர்எம் ப்ளே பண்ணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேரோல் வந்து ப்ராசஸிங், அவங்களுடைய லீவ் மேனேஜ்மெண்ட் அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் மந்த்லி பர்ஃபார்மன்ஸ் இல்லை வீக்லி பர்ஃபார்மன்ஸ் இல்லை எமர்ஜென்சியில் வந்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, ஸோ அதுக்கு ரிலேட்டடான அப்ரைசல் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டாஃப்க்கு ப்ரொவைட் பண்ணுறதுக்கு எல்லாம் மேனேஜரலுக்காக ஹெச்ஆர்எம் வில் பி தேர். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் அண்ட் பில்லிங் மேனேஜ்மெண்ட். ஸோ பேஷண்ட்டுடைய பில்லிங் அண்ட் பேமெண்ட் ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு பட்ஜெட் அலோகேஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் என்னெல்லாம் ரிப்போர்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் மேனேஜரல் பண்றதுக்கு. அண்ட் தென் பேஷண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்ரேஷன் அண்டர்கோன் பண்ணா அவங்க ஏதாவது இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்றதுன்னா அது எக்ஸ்டர்னல் தேர்ட் பார்ட்டி கூட எப்படி ப்ராசஸிங் பண்ணலாம், அவங்களுக்கு ரெம்பர்ஸ்மெண்ட் வாங்கி எப்படி அவங்க பேஷண்ட்க்கு ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ ஆல் திஸ் மேனேஜ்மெண்ட் வில் பி கம்மிங் அண்டர் ஹெச்எம்ஐஎஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி அண்ட் சப்ளை செயின். ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ், டிவைசஸ், கன்சியூமபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரியல் டைமாக ட்ராக்கிங் பண்ணணும். அண்ட் தென் திஸ் ட்ராக்கிங் ஷுட் பி இன் அ வெரி அக்யூரேட் மேனர். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஸ்டாக் வந்துட்டு லைக் குளுக்கோஸ் பாட்டில்ஸாக இருக்கட்டும், இல்லை சில மெடிசன்ஸாக இருக்கட்டும் லோ ஸ்டாக்ல இருக்குது, இல்லை சில மெடிசன்ஸ் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அலர்ட் எனக்கு வந்து ரீச் ஆகணும். வெண்டர் அண்ட் பர்ச்சேஸ் வந்து ஆர்டர் மேனேஜ்மெண்ட்ஸ் லைக் அவங்களுடைய விசிட் அண்ட் அவங்களுடைய டெலிவரி டேட் ட்ராக்கிங் இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அசெட் மேனேஜ்மெண்ட்.
ஸோ ஹாஸ்பிட்டலுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஷெட்யூலிங், அதில் ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 இயர் ஆச்சுன்னா அந்த பர்டிகுலர் டிவைஸுடைய அந்த அசர்ட்டோட டிப்ரிசியேஷன் லைக் அப்போ அதோடைய காஸ்ட் என்ன, ஸோ அதை ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு, அண்ட் தென் வாரண்டி அண்ட் சர்வீசிங் ரெக்கார்ட்ஸ் மெயின்டெனன்ஸ். ஸோ ஆல் திஸ் கம் அண்டர் அசெட் மேனேஜ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் அண்ட் ஷெட்யூலிங் சிஸ்டம். இப்போ பேஷண்ட்டுடைய கன்சல்டேஷன் ஸ்லாட்ஸ் அலோகேஷன் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் வைஸ் கேலண்டர்ஸ் எல்லாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 பேஷண்ட் ரேடியோலஜிஸ்ட் விசிட் பண்ணோம், அதே மாதிரி ஃபிசிஷியன் பார்க்கணும், லேப் டெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கேலண்டர் வைஸ் இன்டகிரேட் பண்ணி கொடுக்குறது. அதேமாதிரி பேஷண்ட்டுடைய வெயிட் டைம் இதனால எனக்கு ரெடியூஸ் ஆகும், ஓவர் புக்கிங்கும் அவாய்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிப்போர்ட்டிங் அண்ட் டெசிஷன் சப்போர்ட். இது வந்து டீட்டெயில்டு ரிப்போர்ட்ஸ் வந்து பேஷண்ட்டுடைய இன்ஃப்ளோ, அவங்களுடைய ரிசோர்ஸ் ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 செட் ஆஃப் பேஷண்ட் வந்து ரிசோர்ஸோட யூட்டிலைசேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இன்னொரு ஒரு 5 செட் ஆஃப் பேஷண்ட் வந்துட்டு அவங்களோட ரிசோர்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் யூட்டிலைஸ் பண்ணுறது வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைனான்ஷியல் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 days அட்மிட் ஆனவங்களுக்கும் 5 days அட்மிட் ஆயிருக்காங்க, 8 days அட்மிட் ஆயிருக்காங்க, இல்லை வந்து டே டைமில் மட்டும் தான் அட்மிட் ஆயிருந்தாங்க அப்படின்றப்ப அவங்களோட ரிப்போர்ட்டிங் வந்துட்டு டிஃப்ரென்சியேஷன் நம்ம பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி கேபிஐ மானிட்டரிங் லைக் பெட் ஆக்குபென்சி ரேட்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நாள் வந்து ஆவரேஜாக லைக் இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்துட்டு பேஷண்ட்ஸ் இருப்பாங்க அப்படின்ற கால்குலேஷன் ஷுட் பி தேர். ஹாஸ்பிட்டல் டைரக்டர்ஸ் அதே மாதிரி இம்பார்ட்டண்டாக வந்து ட்ரீட்மெண்ட்டோட டெசிஷன் மேக்கர்ஸ்க்குலாம் ஒரு டேஷ்போர்ட் மாதிரி இருக்கணும். லைக் டேஷ்போர்ட் இஸ் லைக் இப்போ நம்ம ஒரு டிஸ்பிளே மாதிரி, அந்த டிஸ்பிளேல பேஷண்ட்டோடைய டீட்டெயில்ஸு, அவங்களுடைய லேப் ரிப்போர்ட்ஸு, அதுக்கப்புறம் அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஒரு டிஸ்பிளேல இருந்து அவங்க கம்பேரிசன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஹெச்எம்ஐஎஸ் அப்படின்னு சொன்னும் போது இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஒன் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டாக சென்ட்ரலைஸ் பண்ணலாம். சென்ட்ரலைஸ் பண்ணுறதுனால எனக்கு என்ன ஆகும்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு பர்டிகுலர் டேட்டாவை ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் வந்து ரியல் டைமாக டேட்டா எல்லாமே என்ன பண்ணும், ஒரு பிளாட்ஃபார்ம் வழியாக ஐ கேன் அப்டேட் இட். நெக்ஸ்ட் வந்து யூசர் கண்ட்ரோல் ஆக்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா செக்யூரிட்டி லைக் டாக்டர்ஸ் அண்ட் பர்டிகுலர் ஃபிசிஷியன் மட்டும்தான் வந்து அந்த பேஷண்ட்டோட டீட்டெயில் ஆக்சஸ் பண்ண முடியும், நாட் பை எவ்ரி ஒன் இன் த ஹாஸ்பிட்டல். நெக்ஸ்ட் வந்து ரெகுலேட்டரி கம்ப்ளையன்சஸ். ஒன்ஸ் இன் இயர் அண்ட் ஒன்ஸ் இன் 6 months வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ஸுடைய எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் அவங்க பண்ணக்கூடிய ஆப்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே ஆடிட்டிங் அண்ட் லீகல் ரிப்போர்ட்டிங் எடுப்பாங்க as per NABH அண்ட் தென் ISO ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரெகுலேட்டரி கம்ப்ளைண்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும். அண்ட் தென் எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக ஆட்டோமேட்டட் அலர்ட்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ் லைக் ஸ்டாக் ரீஆர்டரிங் பண்ணணும், இல்லை மெயின்டைனிங் சர்வீசிங் கொடுக்கணும் அப்படின்னா எனக்கு அலர்ட்ஸ் அண்ட் ரிமைண்டர்ஸ் கொடுக்கறதுக்கு இந்த HMIS will be helpful. And then it offers a visual dashboards and statistical graphs and trend analysis. Like overall ஒரு சிட்டியில் பர்டிகுலர் ஒரு டிசீஸ் வந்து டே பை டே அது வந்து பேண்டமிக்காக ஆகிட்டு இருக்கு, இல்லை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு அப்படின்றது வந்து என்னால் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் இஸ் பாசிபிள். ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் இந்த HMIS உடைய மாடர்ன் ஹெல்த் கேர் பண்ணுறதுனால என்ன ப்ளே பண்ணுது இம்பார்ட்டன்ட் ரோல்னா, இட் வில் பி இம்ப்ரூவிங் த எஃபிஷியன்சி. ஸோ மேனுவல் ஒர்க்கை ஹைலி ரெடியூஸ் பண்ணும். டேட்டா டூப்ளிகேஷன் ஏற்கனவே எழுதுன அதே செட் ஆஃப் டேட்டா ஒன்ஸ் மோர் எழுதுகிற மாதிரி இருக்காது. ஏன்னா டூப்ளிகேஷன் நம்ம ஒரு டேட்டா எடுக்கும் போதே கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி நமக்கு வந்துட்டு பேஷண்ட்டோடது கிடைச்சிரும். நெக்ஸ்ட் வந்து ட்ராக்கிங் எக்ஸ்பென்சஸ் அண்ட் ஆப்டிமைசிங் பட்ஜெட் யூசேஜ் எல்லாம் பாசிபிள். ஸோ தட் எனக்கு காஸ்ட் வந்து எப்பயுமே கண்ட்ரோலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து குவாலிட்டி வந்து அஷ்யூர் பண்ணி கொடுக்கணும். ஸோ தட் எனக்கு சர்வீசஸ் வந்து ப்ராப்பராக வந்து இருக்கும். அதே மாதிரி மானிட்டரிங் வந்து இட் இஸ் ஹைலி பாசிபிள் த்ரூ திஸ் HMIS. நெக்ஸ்ட் ஒன் வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன். ரிசோர்ஸ் ஸ்டாஃப் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் எஃபிஷியண்ட்டாக என்னால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் டெசிஷன் மேக்கிங் எல்லாமே பேஸ்ட் அப்பான் த ரியல் டேட்டாவாக இருக்கும். எனி ஃபால்ஸ் டெசிஷன் மேக்கிங் ஆர் பிளைண்ட் இஸ் இம்பாசிபிள். ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு HMIS அப்ளை பண்ணுறாங்க. ஸோ அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பெட் ஆக்குபென்சி அண்ட் டிஸ்சார்ஜ் ரேட்ஸை வந்து மானிட்டர் பண்ணலாம். ப்ரொக்ரூட்மெண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் த்ரூ டெண்டரிங் டெண்டரிங் பண்ணி என்ன பண்ணுவாங்க, மெடிசன் சப்ளையர்ஸ்ட் வந்து அவங்களுடைய ப்ரொவைடன்ஸ் எப்படி இருக்குது, அந்த ட்ரக்கோடைய யூசேஜ் எப்படி இருக்குன்னு நம்ம ட்ராக் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாஃப் டியூட்டி ஷெடியூல்ஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியும். மந்த்லி யாராவது ஸ்டாஃப் ஓவர் டியூட்டி பார்த்துருக்காங்க, நல்லா பேஷண்ட் ட்ரீட்மெண்ட்க்கு வந்து ஹைலி ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து we can give for the health ministry.
ஸோ சேலஞ்சஸ் ஆக்சுவலாக இதில் வந்து என்ன சேலஞ்சஸ் இருக்குன்னா ஸ்டாஃப். ஸோ ட்ரெடிஷ்னலாக ஒர்க் பண்ண ஸ்டாஃப்னால இந்த என்வரான்மெண்ட்டை ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி இது இது இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு வில்லேஜ் சைடில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் பிகாஸ் இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரைனிங். அதே மாதிரி ரெகுலர் மெயின்டெனன்ஸ் அண்ட் சிஸ்டம் அப்டேட் ஷுட் பி தேர். டேட்டா ப்ரைவசிங்கிறது வந்து இட்ஸ் நாட் கம்ப்ளீட்லி வி கேன் நாட் செக்யூர் இட், தெர் வில் ஆல்வேஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ ஃபைனலாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெச்எம்ஐஎஸ்ங்கிறது இட் இஸ் அ நான் கிளினிக்கல் ஃபங்க்ஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஸ், ஹெச்ஆர், லாஜிஸ்டிக்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் எதெல்லாம் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், பில்லிங், இன்வென்ட்ரி டிபார்ட்மெண்ட், அசஸ் மேனேஜ்மெண்ட், ஷெடியூலிங். பெனிஃபிட்ஸ்னா இதனால நமக்கு ஹாஸ்பிட்டலுடைய இது வந்து எஃபிஷியன்சி, ட்ரீட்மெண்ட் எஃபிஷியன்சியாக இருக்கும், காஸ்ட் கண்ட்ரோலாக இருக்கும், கம்ப்ளீட்லி டேட்டா ட்ரிவன் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கும். டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு டேட்டாபேஸ், டேஷ்போர்ட்ஸ் இருக்கும், அலர்ட் சிஸ்டம், access controls will be highly. And in implementation என்னென்ன challengesனா cost, training, resistance of the staff and then cyber security. Thank you.